இப்போ விஜய் அந்த 96ல ரஜினி ஏற்படுத்தின இம்பாக்ட் ஏற்படுத்துறாருன்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா இல்ல மறுதளிப்பீங்களா சார்? ரஜினி செய்ததும் விஜயகாந்த் செய்ய முடியுமான்னு நிச்சயமா முடியாது. அவர் ஆரம்பத்திலேயே ஒரு பவுன்சரை போட்டுறாரு, தன்னை சுற்றி ஒரு இரும்பு கோட்டை கட்டாரு. நடிகர் அப்படின்றதுனால இவங்களுக்கு ரியாலிட்டி தெரியாதுன்னு சொல்லி இவங்களை எப்படி சார் நம்ம தள்ளி வச்சிட முடியும்? சினிமா நடிகர்களே யாரும் கொள்கை பேச போதில்லை. செயல் திட்டங்களா சொல்லலாம்ல, விஜயகாந்த் போல நான் இதை பண்ணும் அதை பண்ணு சொல்லலாம். அதுக்கு கூட இது வரைக்கும் தயாராக இல்லைங்கும் போது எனக்கு அந்த அந்த காட்சி அரசியல் அது மேலே ஒரு டவுட் இருக்குது. என்ன அளவு எடுப்படும் அப்படிங்கிறது. அவர் சொல்றாரு சார், எல்லா தொகுதியிலும் நான் தான் ஏன் இதுதான் உங்களோட சின்னம், இதுதான் ஃபேஸ் அப்படின்னும் போது அது போதாதா? பயங்கர டெம்ப்ளேட் சார் இதெல்லாம். இப்போ 70 வருஷத்துக்காக அறத பழச கிளீஷ் ஆயிடுச்சுலாம். சினிமா நடிகருங்கிற தாண்டி விஜய்ங்கிற ஒருவருடைய பிம்பம் வெளியிலே வரல. கட்சியே ஆரம்பிச்சிட்டீங்க, கட்சி ஆரம்பித்து 2 மாநாடு போட்டீங்க, பல லட்சங்கள் செலவு பண்ணி மாநாடு போட்டீங்க. இதுக்கப்புறமும் அந்த இமேஜ் எமர்ஜி ஆளுங்கும் போது எப்படி அப்போ நீங்கள் திரும்ப உங்களை நம்பி தானே கட்சியே நடக்குது? விஜய் வந்ததுனால இந்த கட்சிக்கு ஒரு பெரிய இம்பாக்ட்னா நீங்க டப்புன்னு யாரை சார் சொல்லுவீங்க? இன்னைக்கு நிச்சயமாக சர்வ நிச்சயமாக சீமான் வாக்களை பிரிக்கிறார், சர்வ நிச்சயமாக அதிமுக வாக்களை பிரிக்கிறார். நீங்கள் செய்வது செயல்படுவதில் தான் இருக்கிறது. நீங்கள் களத்தில் போய் இறங்கி பண்ணிங்கன்னா அது ஈஸியாக நீங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் அதிமுக ஓவர்டேக் பண்ணலாம், சீமானை ஓவர்டேக் பண்ணலாம், பாமக பண்ணலாம். அது சாத்தியம் இல்லை. அது களத்தில் போய் நிற்க முடியாது, சாத்தியம் இல்லை. ஆக்சுவலாக ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை கொண்டாடுற மாதிரி போலிங்கை கொண்டாடக்கூடிய பிளைண்டாக தன்னோட தலைவரை ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய லாயலிஸ்ட் தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சைஸபிள் ஓட்டு வரதானே போகுது. இதே கொண்டாடுவர்கள் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு சீரியஸான அரசியல் பேசக்கூடியவர்கள் தான் அதிகம் நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில். அதான் அப்போ அவங்க அவருக்கு ஓட்டு போடுறது யோசிப்பாங்க. அரசியல் விமர்சகர் ராம்கி அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். ராம்கி சார், நிறைய விஷயங்கள் நாம் விவாதித்து கொண்டே இருக்கிறோம். நிறையா விஷயங்கள் பேசும்பொழுது அதிமுகவுடைய தற்போதைய நிலைமை, திமுகவுக்கு இருக்கக்கூடிய அசுர பலம், இதை பற்றியெல்லாம் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். விஜய் என்ற ஒரு முக்கியமான பிளேயர் பற்றி நிறைய விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. நான் கேட்க விரும்புகிறது என்னென்னா, திமுக அதிமுகவுக்கு மாற்று அணிகள் தமிழ்நாட்டில் புதிது கிடையாது. நாங்கள் இவர் மாற்று ரொம்ப ஸ்ட்ராங் ஃபேஸஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதிமுகலேருந்து நான் சொல்லிக்கிறேன். முன்னாடி எனக்கு அதிக பரிச்சயம் இல்லை, எனக்கு பரிச்சயம் மதிமுக, மூப்பனார், அதற்கடுத்து மக்கள் நல கூட்டணி, ராமதாஸ் மிக முக்கியமாக. இந்த மாதிரி அந்த தேர்டு பொசிஷனை ஃபில் பண்ணுறதுக்கு எப்பயுமே ஒரு போட்டா போட்டி இருந்திருக்கு. அந்த தேர்டு பொசிஷன்ன்றது ஒன்று திமுகவோடு இணைந்த அல்லது அதிமுகவோடு இணைந்து அந்த இதை எதிர்க்கக்கூடிய ஒரு அணியாக இருந்தது. அப்புறம் சீமான் மாதிரியான பிளேயர்ஸ் உள்ளே வராங்க. லேட் 2010க்கு அப்புறம் உள்ளே வராங்க. அவங்க நாங்கள் ஒரு சேர திமுக அதிமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடியாக எதிர்க்கிறது நான் அதில் வச்சு. இப்போ இந்த இடத்துல விஜயோடைய வருகைன்றது நான் அதிமுகவை எதிர்க்கிறேன், திமுகவை எதிர்க்கிறேன், நாம் தமிழரையும் எதிர்க்கிறேன், நான் பாஜகவையும் எதிர்க்கிறேன், இந்த மாதிரி எல்லாரும் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறது எந்த மாதிரியான மூவ்ஸ் அதிர்வலையில் இங்கே ஏற்படுத்தும்? இது எந்த மாதிரியான அரசியல் சினாரியோ அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? இல்லை, நான் இது வரைக்கும் ஒரு பெரிய ப்ராமிசிங்காக ஒன்றும் தெரியல விஜயோட அரசியலில். அது நீங்கள் ஃபஸ்ட்டு பால்லே நீங்கள் ஒரு பெரிய கோட்டை வர்றீங்க. என்னென்னா ஒரு மாற்று சக்தியாக அவங்கள முன் வைக்கணும். முதல்ல சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் அவங்க பொதுவாக சொல்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்க பார்ட்டிஸ் மேலே நம்பிக்கை இல்லை, நான் ஒரு புதிய மாற்று தருவேன், இதான் சினரியோ, இந்த சினரியோ தான் ஒர்க் அவுட் ஆகும், இப்படித்தான் எல்லாரும் வந்திருக்காங்க, இப்படி தான் அவர்களுடைய உயரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. அது சரத்குமார் ஆகட்டும், கருணாஸ் ஆகட்டும், விஜயகாந்த் ஆகட்டும், எல்லாருமே. ஸோ இது முக்கியமான விஷயம். ஃபஸ்ட் பால் நான் மாற்று சக்தியாக அவங்க முன்வைக்கணுன்ட்டு. பட் அந்த இடத்துல விஜய் கோட்டை விடுறார். என்ன செய்கிறாருன்னா, அவர் எடுத்த எடுப்புலேயே கரண்ட் பாலிடிக்ஸ் வந்துடுறாரு. நேரடியாக பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்புங்கிற முன்வைக்கிறார். ஸோ அப்படிங்கும்போது அங்கே உங்களுக்கு ஒரு அடிபட்டு போயிடுது. நான் ஒரு ஆரம்பத்தில் ஒரு பாசிட்டிவான அம்சங்களாக பேசணும். அதாவது மறைமுகமாக அவங்களை நேரடியாக எதிர்க்காமல், நான் இவங்க செய்யாத அப்படின்னு சுட்டி காட்டாமல், நாங்கள் அதெல்லாம் பேரே சொல்லாமல் நான் ஒரு புதிய அரசியலை கட்டமைப்பேன்லாம் சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு மாநாடு நடத்தணும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக அந்த இடத்துல தான் சேர போகிறாங்க. இந்த போட்டி அரசியல், குழாயடி அரசியல் தான் வரப்போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இதை வார்ம் அப் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு வந்தோம். அவர் எடுத்த பால்லே 6 அடிக்கிறாரு. பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்புங்கும் போது எதிர்பார்ப்புகள் அதிகமாக வருது. அப்போ வரும்போது என்ன பண்ணால் அதை கரெக்டி வரையும் மெயின்டைன் பண்ணிட்டே போகணும். ஏன்னா அது இருமுனை அதிகமாக பாஜக
பாஜக எதிர்த்தாகணும், ஆமா அதிமுக balance திமுக ஆமா. எதிர்த்தாகணும். இப்போ ஒவ்வொரு விடையும் அவர் பேசும்போதும் திமுக எதிர்ப்பு பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வாம மாரி முதல்ல பாஜக எதிர்ப்பை எதிர்த்து சொல்லிட்டு வந்துடணும். அப்படி இல்லைன்னா அவர் பாஜக டீம் பி டீம் சொல்லிடுவாங்கிறது அதுக்கு பயந்துக்கிட்டே அவர் அந்த பேலன்ஸ் பண்றதுக்காகவே பண்ணிட்டு வர்றார். இது கடைசி வரைக்கும் ஒரு சிக்கலை தான் கொடுக்கும். இது வந்து மாற்று சக்தி இல்லை. இப்படி ஒரு நீங்க வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் பண்ணீங்கன்னா அது மாதிரி யாரும் இது மாதிரி பண்ணது கிடையாது. இது மாதிரி பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய அளவில் எடுபடாது. நீங்கள் இந்த ஒரு மாற்று சக்திங்கிறதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அது நீங்கள் சொன்ன மாதிரி வைகோவில் ஆரம்பித்து விஜயகாந்த்லேருந்து நிறைய இருக்குது. இதில் மேஜராக ஏரியா 96 2006 இப்போ நம்ம வரப்போகிறது தான் பார்க்க. இதை தான் நம்ம ஒப்பிடுவோம். 96 வந்து பார்த்தீங்கன்னா மூப்பனார் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர். அவர் டிப்பிக்கல் இதில் தான் அடுத்து வரலான் இருந்தேன். இந்த 96 நீங்கள் சொன்ன உடனே நான் இந்த ஒரு ஒப்புமைக்கு இப்போது ஜெயலலிதாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த இடத்துல வந்து அந்த பாட்ஷா பட ஃபிலிம் ரிலீஸ் பட ரிலீஸ் சமயத்தில் வந்து வெடிகுண்டு கலாச்சாரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுனால ஆர்எம்பி பதவி பறிக்கப்படுற பாயிண்ட்டிலிருந்து அந்த ரிஃப்ட் ஸ்டார்ட் ஆகுது. அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டை வந்து ஜெயலலிதா திரும்ப வந்து ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிற வரைக்கும் மூவ் ஆகுது. அப்புறம் மூப்பனார் காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சைக்கிள், இவர் வந்து ரஜினி வந்து சைக்கிளை சப்போர்ட் பண்ணி வைகோவுக்கான அந்த பஸ்ஸு அந்த மொமெண்டம் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக காலியாகி திமுக வர்ற வரைக்குமான ஒரு பாயிண்ட் வந்து ஒரு நடிகரோட இன்டர்வென்ஷனை வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் நேரடியாக தமிழ்நாடு பார்த்த ஒரு தருணம். உச்ச நடிகர், ரொம்ப எல்லா சைடும் க்ளோஸ் ஆனவர், திமுகவினரே அதிகம் சொல்லாத ஜெயலலிதாவை எதிர்க்காத அந்த டோன் வந்து திமுக சார்ந்த நடிகர்களே நான் சொன்னது அவங்களே எதிர்க்காத டோனை வந்து அவர் எதிர்த்து தீவிரமாக சொன்ன டைம். இப்போ அந்த மாதிரி இப்போ இல்லையா, இப்போ ஜெயலலிதா இருந்த இடத்தில் திமுகவை ஒரு பேச்சுக்கு வைக்கிறோன்னு வச்சுக்கோம், எதிர்கட்சி இடத்துல நீங்கள் அதிமுக வைக்கிறோன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல வந்து நான் வந்து திமுகவை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னு 1996 ரஜினி சொன்ன மாதிரி இப்போ விஜய் சொல்கிறது இல்லையான்னு கேட்குறேன். அதிமுகவை மாற்றுங்கன்னு சொன்ன மாதிரி அப்போ ரஜினியோட அந்த ஸ்பீச்சுக்கு இல்லை அந்த சப்போர்ட்டுக்கு ஒரு மவுசு கிடச்சி மதிமுகவுடைய அந்த மொமெண்டமே மறைஞ்சு போகிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருந்தது இல்லையா 96. இப்போ நான் உங்ககிட்ட வந்து இப்போ விஜய் அந்த 96 ரஜினி ஏற்படுத்தின இம்பாக்ட் ஏற்படுத்துறாருன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா இல்லை மறுதளிப்பீங்களா சார்? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்ன காரணம்னா நீங்கள் சொன்னது ஒரு 6 மாத ஹிஸ்ட்ரியை வந்து சொல்லிட்டு போனீங்க. எப்படின்னா 95 ஜூலை அதுலேருந்து ஆரம்பித்து 96 மார்ச், இந்த 6 மாதத்தில் நிறைய ஈவெண்ட் நடக்குது. என்னென்னா ஓகே, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் இந்த குண்டு கலாச்சாரம் பற்றி பேசுனதே ரஜினி சொல்லலாம். அதற்கப்புறம் ரஜினி என்ன பண்ணார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த அதாவது அந்த அடுத்த ஒரு 4 மாதங்கள் ரஜினி அறிந்த நீங்கள் சொல்கிறதுக்கு தான் வெயிட்டிங். அந்த 6 மாதங்களில் ரஜினி போட்டது ஒரு மினிமல் எஃபர்ட். இன்ஃபேக்ட் அந்த நேரத்தில் அவர் முத்துங்கிற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். 40 நாள் 50 நாள் ஷூட்டிங். ஸோ இந்த ஷூட்டிங் நடுவில் ஒரு அரசியல் செய்கிறார். என்ன மாதிரியான அரசியல்னா ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது, நான் ஒரு தனிநபராக சொல்கிறேன்னு சொல்லிட்டார். அவருக்கு பின்னாடி அப்போ கட்சி கிடையாது, ஒரு பெரிய இயக்கங்கள் ரசிகர் மன்றம் கூட வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தது கிடையாது. ரசிகர் மன்றம் பற்றி அவர் ரொம்ப டச்சில் இருந்தது கிடையாது. ஸோ ஒரு ஃபோர்ஸில் சொல்கிறார், கடுமையான அறிக்கை, உங்கள் கூட வந்து ஆலோசகர்களை நல்ல ஆலோசனை வச்சுக்கிங்க, அடிமையில் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அங்கேருந்து ஆரம்பிக்குது. எல்லாரும் இப்போ வந்து க்ளீனாக இருக்கார், ஜெயலலிதா ஆட்சி வீட்டுக்கு போகணும், அது இருக்கக்கூடாது, திரும்ப ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்ல. ஸோ பட் இப்போ எல்லாம் கேள்வி எழுதுனா சரி போகுது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் சும்மா இருக்க போகிறீங்களா அப்படின்னு கேள்வி வரும்போது தான் அப்போ அதுக்கான வேலையை செய்கிறேன். இந்த கவர்மெண்ட் போகிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணும்போது முதல்ல கொஸ்டின், நீங்கள் அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கலாங்கும்போது அதில் தெளிவாக இருக்கா, நான் கட்சி ஆரம்பிக்க போவதில்லை. இப்போ வேறு என்ன அல்டர்னேட்டிவ் அப்படின்னா அவர் நேரடியாக எடுத்தடுப்பில் திமுக பக்கம் போகல. அப்போ காங்கிரஸ்காரர்களோட கூப்பிட்டு பேசி அதிமுகலே கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கவங்க ஆரம் வீரப்பன் போன்றவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்ம் பண்ணி கொண்டு வரலாமா அப்படிங்கிறது. இதுக்கு வந்து டெல்லியோட சிக்னலும் கிடைக்கிது. அதனால தான் ஒரு பிரதமர் நரசிம்மராவ் இப்போ 3 தடவை பார்க்குறாரு. இன்ஃபேக்ட் இந்த படம்லாம் போயிட்டு இருக்கும்போதே அவர் போய் பார்க்குறாரு. அவங்க சொல்கிறது நரசிம்மராவ் செய்கிற டிமாண்ட் என்னென்னா, நீங்கள் கட்சி ஆரம்பிங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் கட்சி நாங்கள் உங்க கூட கூட்டணி வைக்கிறோம், நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுன்னா உங்க கூட எல்லாரும் வந்து சேருவாங்க. அங்கே எல்லா அதிமுக அதிருப்தியில் இருக்கவங்க, காங்கிரஸுமே கிட்டத்தட்ட ஒரு சவுத் இந்தியன் கையில் இருந்த டைம். எஸ், நல்லா பீக்ல இருந்த டைம் காங்கிரஸ். ஸோ ஒரு சவுத் இந்தியன் ஒரு பிஎம்மாக இருக்கும்போது அவர் பல நெருக்கடிகளில் இருக்கார். இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னு அவரும் முடிவு பண்ணி எம்ஜிஆருக்கு அப்புறம் ராமராவோட வேவும் இருந்தது. ஆமாம், அந்த சினி பிரபலங்கள். ரெண்டாவது இவர் இவ்வளோ ஆக்டிவாக இருக்காரு. ரஜினி வந்து அரசியலில் வந்து ஜெயலலிதாவை எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்குங்கும்போது அப்போ அவருக்கு ஒரு அரசியல் ஆசை இருக்கும். கட்சி எம்ஜிஆர் போல ஒரு கட்சி ஆரம்பிப்பாருங்க ஒரு அவங்களுடைய கணக்கு இருக்குது. ஸோ நீங்கள் கட்சி ஆரம்பிச்சே நான் உங்களை சப்போர்ட் பண்ண நம்ம கூட்டணி போகணும்னு சொல்லலாம். இல்லை, அவர் ரொம்ப தெளிவாக இருக்கா, இல்லை நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போகவில்லை, ஆனால் நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் நான் பண்ணுறேன்.
பிரச்சாரம் பண்ணுமா, நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன், ஆனால் ஜெயலலிதா திரும்ப ஆட்சி வரக்கூடாது, அந்த விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கார். பட் அது டேக் ஆஃப் ஆகலை. தட் இஸ் அ ஃபெயிலியர் ஆரம்பத்தில். அது இவர் 3 தடவை பேசியும் பெரிய ஆகல. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க உங்கள் முகத்தை வச்சு கூட்டணி போட்டு பண்ணலாம் வழியா, நாங்களாக தனித்து போய்க்கிறதுல காங்கிரஸுக்கு பெரிய தயக்கம் இருந்தது இன்றைக்கி. ஸோ அது பல ஃபெயிலியர்ஸ் ஆக்சுவலாக, பல கட்ட பேச்சுவார்த்தைகள் ஃபெயிலியராக தான் ஆகுது, தோல்வி தான். அப்போ அந்த வருஷம் எண்டுலேயே 95 எண்டுலேயே ஒரு அறிக்கை கொடுத்து வர பை அறிக்கை சொல்லிட்டு, நான் வந்து ஒரு இந்த நோக்கத்துக்காக ஜெயலலிதா ஆட்சி வீழ்த்தப்படவேங்கிற நோக்கத்துக்காக நான் வந்து பல தலைவர்களை பேசினேன், எதுவும் டேக் ஆஃப் ஆகலை, அதனால் என்னை விட்டுருங்க, நான் அரசியலில் தலையிட போகவில்லை எடுப்பதில்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்கா போகிறார். அது கடைசியாக அறிக்கை கொடுத்துட்டு போகிறார். அவர் டிசம்பர் எண்ட்லேயே அவர் போயிடுறாருங்க. அதற்கப்புறம் தான் அரசியல் சூழல் மாறுது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, துணிஞ்சி காங்கிரஸ்லேருந்து மூப்பனார் அவர்கள் வெளில வராங்க. வெளில வரும்போது அங்கே அதிமுகவோட கூட்டணியை எதிர்த்து வெளில வராரு. ஆமாம், கூட்டணி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஜனவரி 2 வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து எதிர்த்துட்டு இதுக்கு மேலே இருந்தால் நம்ம தோற்று போயிடணும்னு மூப்பனார் வந்து வர்றார். மூப்பனார் காங்கிரஸ்லேருந்து வெளில வராருங்கிற யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு ரிபெலியனே கிடையாது ஆக்சுவலாக. அவர் அதை தாண்டி சிதம்பரமும் வராருல்ல. ஆமாம், அப்போ எல்லாம் பாய்ச்சிருந்தோம், அருணாச்சலம் எல்லாம் நிறைய பேர் முக்கியமான தலைவர்கள் எல்லாமே டோட்டலாக தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாடு எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 90% தலைவர்கள் எல்லாமே வெளில வராங்க. அது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு ரஜினியோட சப்போர்ட் கிடைக்குது, ஷோ எழுதுறாரு, எழுதும்போது ஒரு பெரிய மொமெண்டம் ஆரம்பிச்சு வருது. பட் அந்த நேரத்தில் கூட ஜெயலலிதா அரசு தோற்கப்படும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் இதை எப்படி சேனலைஸ் பண்ணுறது, அந்த எதிர்ப்பு வாக்குகளை வந்து எப்படி அங்கே போனோம், அதை வந்து அதை வந்து வெறுமனே இவங்களை வீட்டுக்கு போகணும்னு சொல்லக்கூடாது. சரி, நான் அவங்களை எதுக்குறீங்க, சரி அவங்க வீட்டுக்கு போனால் யாருக்கு நான் ஓட்டு போடுறது அப்படிங்கிற கேள்வி வருதுல. அப்போ தான் அதை தான் வந்து அதுக்காக தான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன். அப்படின்னா கலைஞரையும் மூப்பனார் கூட்டணிக்கு காக்கலைங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறேன். அதுதான் போய் பெரிய அளவு எடுபடுது. ஸோ இந்த 6 மாதத்தில் வந்து அவருடைய எஃபர்ட் மினிமலாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்தது, என்ன பண்ணணும் எது பண்ணணுங்கிற ஒரு கால்குலேட்டிவ் மெஷர் வந்து கையில் அவருக்கு வந்து பெரிய ஒரு பேர்டன் மாதிரி கட்சிகள் இல்லை, வேற எதுவும் அவருக்கான பாஜக பவர்ஃபுல்லாக இல்லை, பாஜக பவர்ஃபுல்லாக இல்லை, வேற அல்டர்னேட்டிவ் கிடையாது, எந்த விதமான சிக்கலும் கிடையாது, நீங்கள் வந்து நாம பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. 45 வயசு, அவருக்கான கேரியர் இருக்குது, யங் ஏஜ் தான், யங் ஏஜ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கால்குலேட்டிவ் ஸ்டெப்ஸாக இருந்து, ரெண்டாவது நீங்கள் நாமலாம் அந்த 40s ஏஜில் தான் இருக்கோம். பட் அன்னைக்கு இருந்த 40s ரஜினியை பார்க்கும்போது அவர் ரொம்ப மெச்சூர்டாக நீங்கள் தெரிவாரு. ஆமாம், கண்டிப்பாக 60s இருக்கவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோமா, அவர் வார்த்தை அக்செப்ட் பண்ணிங்க. இன்னொன்று சொல்ல போனால் ராமதாஸ் அரசியல் பாத்துக்கிறேன் யானை குதிரைன்னு சொன்ன அந்த ரஜினியை விட கூர்மையான ரஜினி. எஸ் வெரி நான் பார்த்தாரு. அந்த ஏஜுக்கான ஒரு இது கிடையாது, அந்த ஏஜ் தாண்டி இருக்கவங்களும் கொண்டாடக்கூடிய இடத்துல தான் அன்னைக்கு இருந்தார் அரசியல் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் ஒரு பெரிய வேல்யூ ஆட் பண்ணுது வச்சுக்கிறது. பட் அதுக்கப்புறம் வந்தவர்கள் எல்லாருமே மாற்று சக்தியாக வராங்க. பட் டோட்டலாக ரஜினியோடைய அவர் செய்ததை விட டோட்டலாக டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போனார் விஜயகாந்த், களத்தில் போனார். ஆனால் ஒரு முத்துப்பாட்டில் கூட கட்சியெல்லாம் இப்போ நமக்கு எது காலத்தின் கையில் அது இருக்கு. ஆமாம், என்னவோ திட்டம் இருக்குன்னு ஒரு ஹைப் கொடுத்து விட்டாங்க. ஹைப்பு தான் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக நினச்சிருந்தாலும் கட்சி ஆரம்பிக்க ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி டக்குன்னு கட்சி ஆரம்பிக்க பெரிய விஷயமே கிடையாது, ஆரம்பிச்சிருக்கலாம். பட் அது ஒரு பெரிய பர்டனாக இருக்குன்னு அவர் நினைக்கிறார். அவர் நினச்சதுனால தான் ரொம்ப தெளிவான முடிவு எடுத்து பண்ணார். பட் அதுக்கப்புறம் ஒரு மாற்று சக்தியெலாம் வரும்போது 2006 விஜயகாந்த்லாம் வரும்போது அவர் வந்து கட்சியை ஆரம்பித்து விட்டு களத்தில் போய் ரொம்ப தெளிவாக திமுக அண்ணா திமுக ஒரு சேர கிரவுண்ட் பிரச்சனையை பேசுகிறாரு. அப்போ தான் புதுசாக ரேஷன் கடையை வீட்டில் ரேஷன் பொருளை வீட்டில் கொண்டு வருவோம்லாம் சொல்கிறார். இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அட்ராக்ட் அது இருக்குது. ஆனால் இது நம்ம பிரச்சாரத்தில் பெரியதாக இருந்தது. ஆனால் மக்கள் இன்னும் மாறல ஆக்சுவலாக. நீங்கள் அப்போ விஜயகாந்துக்கு வந்து என்ன எதிர்பார்க்க அந்த மண்டப சென்டிமெண்ட் அப்போ இல்லையா, கலைஞர் வந்து என் மண்டபத்தை இடிச்சிட்டாரு ஐயோகோன்னு இவர் சொன்னும்பொழுது ஏன்பா இவர் அது வரைக்குமே வந்து இப்ராஹிம் ராவுத்தர் ஆகட்டும் விஜயகாந்த் ஆகட்டும் எல்லா மேடைக்கு வந்து கலைஞரை புகழாத இடமே இருக்காது. எங்கேயாவது புகழ்வாங்க, அடுத்து நடிகர் சங்க விழா நடத்தி கடன் அடைச்சிட்டேன்னு சொல்லி கலைஞரை பார்ப்பாங்க, கட்டி பிடிச்சிப்பாங்க, உயிர் மண்ணுக்கு உடல் தமிழுக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லக்கூடிய ஒரு ஆள். அவர் ஒரு திமுக காரராக பார்க்கப்பட்ட ஒரு சினிமா நடிகர், வெகுஜன மக்கள் கிட்ட ரொம்ப ரீச் இருக்கக்கூடிய ஒரு சினிமா நடிகர், பெரிய ஹிட் ரஜினி கமலுக்கு அடுத்து மிகப்பெரிய ஹிட்ஸ் கொடுத்தவர், இன்னும் சொன்னோம்னா கமலோடமே அதிக ஹிட்ஸ் கொடுத்திருந்தவர். அப்படிப்பட்டவர் வந்து ஒரு திமுகவை குறை சொல்லும் பொழுது அதுக்கு கிடைச்ச மொமெண்டம் வந்து ரொம்ப பெருசு தானே சார்? எனக்கு அந்த மொமெண்டம் கிடைச்சது உண்மைதான். நீங்க அந்த அனுதாபம் இருக்குல்ல, என் மொமெண்டத்தை இடிச்சிட்டாங்கன்னு சொல்றதா, அதை விட பெரிய மொமெண்டம் என்னங்கிறது களத்தில் போய் 2 கட்சிகளையும் ஊழல் கட்சி உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படி சொல்றது இருக்கு பாத்தீங்களா. அதை வந்து அதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரும் செய்யல. ஏன் செய்யல? வைகோ செய்ய முடியவில்லை, ராமதாஸ் அவர்கள் செய்ய முடியல, அதெல்லாம் அவங்க செஞ்சதில்லை. அவங்களாம் வந்து மேம்போக்கா சொன்ன களத்தில் போய் கட்சி கைப்பற்றுறது முக்கியமா இருந்தது. கைப்பற்றுறதா நீங்க சொல்றது எக்ஸாக்டா கைப்பற்றுவது. இங்க சமூக நீதி அப்படிதான் பேசுறாங்க முடியா.
அங்க களத்துல போய் இறங்கி இவங்க 2 பேருமே உங்களை கொள்ளையடிக்கிறாங்க, 2 பேருமே ஊழல் கட்சிகள் சொல்லி களத்துல உள்ள பிரச்சனைகள்ல பேச முடியும். அங்க இறங்கி ஒரு சினிமா நடிகர் இறங்கி வந்து பேசுறது பெரிய விஷயம். ஸோ அது பல சிக்கல்கள் இருக்கும். அங்க போய் இறங்கி பேசுறாரு. இப்ப இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா 2006 எலெக்ஷன்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுது. எப்படின்னா விருதாச்சலத்தில் ஜெயிக்கிறார். விருதாச்சலம் பெரிய ஒரு நகரம், அது நகரம் இல்லாம பெரிய நகரம்லாம் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தது இல்லாம, ஆனால் நீங்கள் அந்த எலெக்ஷன் முன்னாடியான எதிர்பார்ப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து விஜயகாந்துக்கு 15% வரும்னு எதிர்பார்த்தாங்க, மற்ற கட்சிகள்லாம் குறைன்னு எதிர்பார்த்தாங்க. இதில் அப்படியே உள்டாவாது, விஜயகாந்துக்கு 8% வாக்கு தான் கிடைச்சிது. பட் பெருசு தானே சார்? பெருசு தான், 8% பெருசு தான். ஆனால் அங்கே வந்து அதிமுகவுக்கு வந்து திமுகவுக்கு 44, அதிமுக 39 வரும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீட்டு கன்வெர்ட் ஆகும்போது யாருமே செஞ்சுரி அடிக்க முடியல. ஸோ இப்போ ஒரு மாதிரி டெட்லாக் சிச்சுவேஷன் ஜெயலலிதா சொல்லிட்டே இருக்கிற மைனாரிட்டி அரசு, அது சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவருடைய ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆனிச்சு. ஆனால் அது வந்து விஜயகாந்த் கை கொடுக்கவே, ஆனால் மக்கள் மத்தியில் பெரிய அவேர்னஸ் கிரியேட். ஓகே, அடுத்த எலெக்ஷன்ல இவங்களை எதிர்கட்சி ஆக்குற அளவுக்கான ஒரு வந்துச்சு. பட் அந்த ஒரு இடத்த உடைச்சார்ல, திமுக அதிமுக ரெண்டும் ஒன்று தான்ப்பா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் 2 டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ உடச்சி சம்மதப்படுத்தின இல்லாமல், ரெண்டாவது அதெல்லாம் தாண்டி நார்த்தில் போயிட்டு அந்த வன்னியர்கள் ஓட்டு வந்து பாமக வரவிடாமல் தடுத்து விஜயகாந்த் தான். அந்த கால்குலேஷனே மாறி அதாவது ரிஷிவந்தியம் ஏரியா, விருதாச்சலம் ஏரியா வந்து கோர் பாமக பெல்ட். எஸ், அங்க மற்ற சமூகம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன பார்ட்டி போட்டாலும் வன்னியர் கேண்டிடேட்டா இருக்காங்களே. ஸோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குல்ல, அதை வந்து ட்ரிகர் பண்ணி விடுறேன். நாயுடு கேண்டிடேட்டா வந்து திடீர்னு இறங்குனது நியூட்ரல் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட கேஸ்ட் நியூட்ரல் ஆயிடுச்சு. அங்க வட தமிழ்நாட்டில் ஒரு மைனாரிட்டி இல்ல, வன்னியர் இல்லன்றதே கேஸ்ட் நியூட்ரலிட்டி. வடநாட்டில் வந்து அதிக ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸஸ்னா வன்னியர்களும் தலித்துகள் தான். ஸோ இவங்களை தாண்டி மாற்று கம்யூனிட்டிக்கும் கொஞ்சம் வந்து எம்பவர் பண்றங்கிறது, அந்த விஷயத்தை பண்ணதே விஜயகாந்த் தான். அது ஏன்னா அவர் சினிமா நடிகர் அந்தனால பண்ண முடியாது, வேற யாராவது இருந்தாலும் யோசிச்சிருப்பாங்க. ஸோ என் முகத்தை காமிச்சு நீ நிறுத்துன்னு சொல்லி பண்ணதுனால அது. ஸோ இப்படி வந்து பல விஷயங்கள் நடந்த கிரவுண்டு. ரமணா படம் கொடுத்த ஹைப் அது கஜேந்திராலாம் வந்து நார்த்தின் தமிழ்நாட்டில் வந்து பாமக வர்சஸ் விஜயகாந்த் மாதிரி போய் அவருக்கு பெரிய பாப்புலர்லாம் கிடைச்சிது. நான் எதுக்காக சொன்னேன்னா, கிரவுண்டில் போய் இறங்குறாரு. அதாவது திமுக அதிமுக மட்டும் இல்லை, பாமகவும் எதிர்கொள்கிறார். ஸோ கிரவுண்டில் போயிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் 2020 வாங்க, இங்கே இது போன்ற விஷயங்களை அட்லீஸ்ட் கடந்த காலத்தில் ரஜினி செய்ததும் விஜயகாந்த் செய்ய முடியுமான்னு நிச்சயமாக முடியாது. அவர் ஆரம்பத்திலேயே வந்து ஒரு பவுன்சரை போட்டுறாரு, தன்னை சுற்றி ஒரு இரும்பு கோட்டை கட்டாரு. இப்போ எப்படி கிரவுண்டில் போய் லோக்கல் இஷ்யூஸ் பேச முடியும்? எப்படி நீங்கள் யாரை எதிர்த்து பரந்தூர் போனாரே சார், அது பல லட்சக்கணக்கு செலவு பண்ணி அழைச்சிட்டு போனாங்க, அதை சுற்றி செக்யூரிட்டி கார்டு போட்டு போனாங்க. நீங்கள் சினிமா நடிகர் தரையிறங்கி தேவதூதர்கள் தரையிறங்கி வந்தாங்கன்னா அவங்க கூட கை குலுக்குன்னு விருப்பப்படுவான், நம்மள மாதிரி ஒரு ஆளுன்னு விருப்பப்படுவான். புதுசு இல்லையா சார் இது? எனக்கு விஜய் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் எனக்கும் இருக்கு. ஆனால் இது வந்து தமிழ்நாட்டுக்கு புதுசே இல்லையே சார். நீங்கள் போனீங்கன்னா ஒரு நடிகவேல் எம்ஆர் ராதா ஆகட்டும், அந்த டிராமா ட்ரூப்ஸ்லேருந்து வந்தவங்க, லட்சி நடிகர் SSR ஆகட்டும், அவங்களாம் ரொம்ப ஏர்லியராகவே மற்றவங்களுக்கு முன்னாடியே திமுக பலருக்கு முன்னாடியே இவங்களோட தான். ஆமாம், SSR ஆகட்டும். அதுக்கடுத்து திடீர்னு நீங்கள் வந்தீங்கன்னா வாகை சந்திரசேகர் இருந்தாங்க, பாக்யராஜ் அதிமுகவுக்கு இருந்தார், TR வந்தார், சிவாஜி வந்தாங்க. வராத தலைவர்களும் இல்லை, இவங்க பார்க்காத நடிகர்களும். ரஜினி இருந்தார், கமல் லைட்டா திடீர்னு ஈழத்துக்கான பேரணி அப்பப்போ வந்து போற மாதிரி அவரும் இருந்தாரு, விஜயகாந்த் இருந்தாங்க. நீங்க அதுல ஆரம்பிச்சு சினிமாவில் இருந்த அரசியலுக்கு வராத ஒரு நடிகரே கிடையாது. எல்லா நடிகரும் கேட்கிற கேள்வி, அப்புறம் அரசியல் எப்ப குதிக்கிறீங்கன்ற கேள்வி. ஜெயலலிதா உட்பட, கலைஞர் உட்பட. இது வந்து புதுசே இல்லையே சார். அப்படின்னும் பொழுது இது நடிகர் அப்படின்றதுனால இவங்களுக்கு ரியாலிட்டி தெரியாதுன்னு சொல்லி இவங்களை எப்படி சார் நம்ம தள்ளி வச்சிட முடியும்? அவங்க லீனியேஜ்ல வந்து ஆள் தானே விஜய், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல 90s ஆரம்பத்துல பல இடங்கள்ல பிரதானமான விவாதம் எப்படி நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா எழுதாத பத்திரிகை சேர்ந்தவள் கண்ணையா மாதையா லியோனி பழைய பாடல் புதிய பாடல், மூணாவது வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா வர வேணாமா, இதை எழுதி எல்லா பத்திரிகை எல்லா நம்ம ஊடகங்கள்ல எழுதி தீர்த்தாச்சு. ஆக்சுவலா அது எந்த தப்பும் இல்லை. நான் என்ன சொல்றேன், எல்லா நடிகரும் வராங்க, ஆனால் அவங்களுடைய உயரம் என்ன, எங்க நம்ம பிளஸ் மைனஸ் தெரிஞ்சுக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு வந்து சினிமா பிரபலம் வந்து ஒரு கை கொடுக்குது, அதை தாண்டி அரசியலை உள்வாங்கிற. இப்போ நீங்க சரத்குமார் பாருங்க, எவ்வளோ ஸ்மார்ட்டா ஒரு கட்சி ஆரம்பிச்சார், எவ்வளோ ஸ்மார்ட்டா வந்து நடத்தினார், அதை ஒன்று மெர்ஜ் பண்ணார். அவருக்கான அரசியல் இந்த பொலிட்டிக்கல் தலைவர் மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொன்னாரு. ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஒன்று இருக்குல்ல. ஆக்சுவலா யாரை எதிர்க்கணும், என்ன பண்ணணும் அப்படிலாம் இருக்குது. திமுக எம்பியா இருந்தவர் தானே சார் அந்த ஒரு இது, திமுக அதிமுக இருந்தவர். நான் சொல்றேன், கருணாசு கூட ஒரு தெளிவு இருக்கு. தன்னுடைய கம்யூனிட்டி
தனக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, நமக்கு அதை வந்து அதை பேஸாக வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு சினிமா பாப்புலாரிட்டி இருக்குது, அதை சேர்த்து பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், விஜய் கிட்ட இருக்கிறது பாப்புலாரிட்டி ஓகே, அவருக்கு பெரிய கிரேசி ஃபேன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அந்த அரசியல் அரசியல் மயமாயிருக்காரா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம். அவர் என்ன சொல்ல போறாரு, என்ன செய்ய போறாரு. நான் சொல்றேன், சினிமா நடிகளை யாரும் கொள்கை பேச போதில்லை, செயல் திட்டங்களா சொல்லலாம்ல. விஜயகாந்த் போல நான் இதை பண்ணும் அதை பண்ணு சொல்லலாம், அதுக்கு கூட இது வரைக்கும் தயாராக இல்லைங்கும் போது எனக்கு அந்த அந்த காட்சி அரசியல் அது மேலே ஒரு டவுட் இருக்குது. எப்போ என்ன அளவுக்கு எடுப்படும் அப்படிங்கிறது மக்கள் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறாங்கல்ல. என்னுடைய நடிகர் இதை பேசணும், அதை பேசணும், இந்த லோக்கல் இஷ்யூஸ் பேசணும், அதை பேசணும், என்ன வந்து அவன் கேட்கணும், என்கிட்ட பேசணும்னு அதிகமாக முன்னவே இருந்தது இல்லைல்ல. முன்னாடி வந்து நம்ம ஒரு நடிகர், நம்ம பிடிச்ச நடிகருடைய ஃபோட்டோ பார்க்கறதே சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்கு நம்ம அவர் கூட செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த ஆசை லெவல் ஏன்னா நெருங்கிட்டோம், இப்போ சாத்தியமாகிடுச்சு. ஆக்சுவலாக இன்னைக்கு நடிகரை பார்க்குறதே பெரிய விஷயமா. அது இன்னைக்கு பார்க்கலாம், ஆனால் செல்ஃபி தான் எடுக்க முடியாது. எங்கும்போது நெருக்கமாகிட்டே இருக்கும்போது ரசிகனுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்குது. அவர் கூட கை கொடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும், அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், இதுக்கெல்லாம் சாத்தியமாயிடுச்சு. அப்படிங்கும்போது இன்னும் நெருங்கி வரணும் உள்ள. நீங்கள் உங்கள் மக்களுடைய உங்கள் ரசிகர்களுடைய நெருங்கி வரணும். ஸோ அந்த எதிர்பார்க்கும்போது அதை எப்படி ஒரு ஈடு கொடுக்க முடியும்? அதை ரொம்ப கஷ்டமாச்சே. ஸோ இதெல்லாமே பண்ண முடியாமல் திடீர்னு அரசியலுக்கு வந்து பண்ணணுன்னா அது ஒரு பெரிய குழப்பத்தை தான் கொடுக்கும். எனக்கு தட்டையான ஒரு கேள்வியாக வைக்கிறேன் சார். விஜயகாந்த் முதல்ல ஒரு சீட்டு ஜெயிச்சார், அதுக்கப்புறம் எதிர்கட்சி போகிற வரைக்குமான ஒரு ட்ராவல் இருந்தது. மேபி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஜயால் வந்து ஒரு எதிர்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாகவோ ஆக முடியாமல் போகலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு சைஸபிளான சீட்டு ஜெயிக்கிற கேப்பபிலிட்டியாவது இருக்குன்றத நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதா சார்? இல்லை, சொல்ல முடியாது. அதுதான் சிச்சுவேஷன் சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், விஜயகாந்துக்கே அவர் எதிர்பார்த்த வரைக்கும் அன்றைக்கி 15%, 8% எடுத்தார். ஒருவேளை 15% எடுத்திருந்தா கூட அது அப்படியே சீட்டாக கன்வெர்ட் பண்ணியிருந்தா கூட, அவர் தனியாக ஜெயிச்சிருந்தார்ல, கூட ஒரு 10 பேரை உள்ள நுழைஞ்சிருந்தாருன்னா கூட என்ன பெரிய மாற்றம் வந்திருக்கு போகுது? இந்த 10, 20 30,000 அவ்வளோதான். நீங்கள் இந்த மொமெண்டம் நீங்கள் என்றைக்கு நீங்கள் மற்ற கட்சியோட கூட்டணி போடுறீங்களோ அன்னையிலேருந்து இந்த மொமெண்டம் இறங்கிடும். அவர் என்றைக்கு அதிமுக கூட்டணி சேர்ந்தாரோ அதுலேருந்து அப்படியே இறங்கிடுச்சு. நீங்கள் இந்த மாற்று சக்தி இதெல்லாம் சொல்லி தான் உங்களுக்கு வந்து ஒரு திமுக அதிமுக இணையான ஒரு விஷயம், அவர் ஈக்குவல் ஃபோர்ஸ்ன்னு சொல்ல முடியும். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஸ்லிப் ஆகி நீங்கள் யார் கூட கூட்டணி போட்டிங்கனாலும் முடிஞ்சிடும். இப்போ இன்றைக்கி அந்த இடத்துல விஜய் இருக்கார். நீங்கள் உள்ளே போய் நீங்கள் 10 எம்எல்ஏ அழைச்சிட்டு அசம்பிளில் போனால் கூட என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால எனக்கு அவருடைய அரசியல் எதிர்காலம் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அவர் நிற்பாராங்கிற சந்தேகமாக இருக்குது. வைகோ வந்து 2016 நான் கண்டெஸ்ட் பண்ணலன்னு சொன்ன மாதிரி அது மாதிரி கூட சொல்லிடுவாரோன்னு ஒரு பேச்சு சொல்லலாம். பட் அவர் ஒரு கட்சிங்கிறத தனக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாரு. அதனால கட்சியை கண்டினியூ பண்ணிட்டு இல்லைன்னா அவர் நிற்காமல் இருக்கலாம், இல்லை அவர் சார்பாக வேறு ஏதாவது ஏதாவது பண்ணலாம். பட்டு ஒரு சீரியஸாக அதை அணுகுவாரா அப்படிங்கிறது எனக்கு டவுட் இருக்குது. ஏன் இதை கேட்க வேண்டியதாக இருந்ததுன்னா சார், அவர் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா விஜய் பற்றின டிஸ்கஷன் வரும்பொழுதுமே அவர் வந்து திரைத்துறையில் வந்து ரஜினியோட அதிக வசூலில் சாதனை புரிந்தவர், ரஜினிக்கு இருந்த ஸ்டார்டம் விட விஜய்க்கு அதிக ஸ்டார்டம் இருக்குது, அவர் தான் நம்பர் 1 அப்படின்னாங்க. ரஜினிக்கு கிட்டத்தட்ட 90s ரஜினிக்கு உண்டான ஒரு பீக் சினிமா டைம் தான் அவர் இருக்கிறது. அப்போது ரஜினி கேபிட்டலைஸ் பண்ணிக்காத அந்த பாயிண்ட்டை வந்து விஜய் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறார்ல, ஹி ஸ்மார்ட் எனஃப் தானே அப்படின்னு சொல்கிற வாதங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்லை, அந்த ஸ்டார்டம் அதுவே எனக்கு ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். என்னென்னா, ராமராஜன் பெரிய நம்பர் 1, மோகன் இவங்களாம் பெரிய பாப்புலர் இருந்தாங்க. பட் இந்த பவுண்ட்ரிக்குள்ளே இருந்தாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாங்க. பட் ரஜினி கமலுடைய ரேஞ்சுங்கிறது வேறு. ஆக்சுவலாக அவங்களுடைய மார்க்கெட், அவங்கள சினிமாலே அவங்க மார்க்கெட்டே வேறு. அவங்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கி வெளியில் மார்க்கெட் தான் அவங்களுக்கு. கர்நாடகாவில் ஓடுது, ஆந்திராவில் ஓடுது. அவங்க தமிழ் படமே பண்ணல, சவுத் இந்தியன் படம் தான் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி நேற்று இல்லை, அவங்க 80sலேருந்து ஆரம்பிச்சு அதான் பண்ணுறாங்க. சவுத் இந்தியன் படம் தான் கிட்டத்தட்ட சவுத் இந்தியன் படம் தான் அது. 81லேருந்து ஆரம்பிச்சு தான் பண்ணுறேன். 2 பேருமே சொல்கிறேன். ரஜினி கமல் எல்லா படமுமே குறைந்தபட்ச ரீமேக், பிளட் ஸ்டோன் வரைக்கும் போகுது. எல்லாமே நீங்கள் ராணுவ வீரன் கூட எல்லாமே கால்குலேஷன் எப்படின்னா, ஆந்திரா தெலுங்குல சிரஞ்சீவி போட்டுக்கிறது, விஷ்ணுவர்தனை போட்டு விடுதலை படம் எடுக்கிறது எல்லாமே 80sல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய இடங்களை போய் ரீச் பண்ணணும், நம்மளோட மார்க்கெட்டை எக்ஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. மம்முட்டி எல்லாம் தளபதியில் எல்லாமே நீங்கள் 80s ஒவ்வொரு படம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஸ்கிரிப்ட் புது எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்கிரிப்ட்லாம் இருக்காது. பாலாஜி படத்தில் எல்லாமே ரீமேக் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு அதில் வந்து ஸ்டார் காஸ்ட் வேற போட்டு ஒரு நம்பர் 1 டேரக்டர்ஸ் இருப்பாங்க. முத்துராமன் சார் அதுமாரி தெலுங்குல பாப்புலராக இருக்க ஹீரோயின், தமிழ்நாட்டில் பாப்புலராக இருக்க ஹீரோயின் மட்டும் இல்லை, தெலுங்குலேயும் அவங்க இருக்கணும். சரி, அந்த மார்க்கெட்லேயும் போய் ரீச் ஆகணுங்கிறதுக்காக ஸோ அவ்வளோ கால்குலேஷன் பொறுத்த பண்ணுறாங்கன்னா பேசிக்கலி அவங்களுடைய மைண்ட் செட் வந்து சவுத் இந்தியன் ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிற. ஸோ இப்போ நீங்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்களுக்குள்ளே எனக்கு வந்து மற்ற படங்களும் வசூல் வருது, ஒரே விஜய் ரசிகர்கள் ரிப்பீட்டாக போய் படம் பார்க்குறதுனால கூட அந்த மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகலை. உங்களுக்கு அந்த 45 வயசில் ரஜினி கமலுக்குள்ள செல்வாக்கு தேசிய அளவில், ரஜினி யாருன்னு தெரியுங்க அவ்வளோதாங்க. 80sல நடிக்க வந்து 10 ஆண்டுகள்லையே ரஜினிங்கிறவர் யாருங்கிறது இந்தியா முழுக்க தெரியும். இல்லை, அப்போ வந்து இப்போ விஜய் தெரியும் தானே சார். இப்போ விஜய் தெரியாமல் இல்லை. விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும்பொழுது வந்து இவங்க சொல்லும்பொழுது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு சொன்ன மாதிரி
நார்த் இந்தியன் ஊடகங்கள்லாம் கூட தளபதி விஜய் ஸ்பார்க்ஸ் கான்ட்ரவர்சி, தளபதி விஜய் ஸ்டேட்மெண்ட் அகேன்ஸ்ட் டிஎம்கே அப்படின்னு சொல்லி ஒரு வெகுஜன மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் கூட அவங்கள கொண்டாடுற போக்கு இருக்குதானே? இல்லை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு 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 தமிழ் சினிமா ஸ்டாரா அப்படி அந்த பெரிய மேக்னிஃபிசன்ட் லுக்கை வந்து இவங்க கொடுக்குறாங்க தானே? இல்லை கொடுக்குறாங்க. நீங்கள் பாருங்க எப்படின்னா தமிழ் ரிப்போர்ட்டிங் போது தமிழ் சூப்பர் ஸ்டார் கூட சொல்லுவாங்க விஜய். ஏன்னா தமிழ்நாட்டில் ஆட் பண்ணிடுறேன், மன்னிக்கணும். இல்லை என்னன்னா விஜயகாந்துக்கு அந்த ஸ்கோப் இவங்க கொடுத்ததே கிடையாது. விஜயகாந்தை வந்து ஒரு பெரிய சக்தியாக ஆங்கில ஊடகங்கள் வந்து கொண்டாடலாம், தமிழ் ஊடகங்கள் கொண்டாடினாங்க. கேப்டன் டிவி இருந்தது ஆப்வியஸ்லி, மற்ற டிவிகள் எல்லாமே விஜயகாந்த் பிரேக்கிங் இருக்கட்டும், பத்திரிகையாளர் சண்டைன்னு இருக்கட்டும், ஆங்கில ஊடகங்கள் வந்து கொண்டாடல. ஆனால் அந்த விஜயகாந்துக்கு கிடைக்காத ஒரு எட்ஜ் வந்து ஆங்கில ஊடகங்கள் அல்லது இந்தி ஊடகங்களுடைய சப்போர்ட் விஜய்க்கு இருக்குதானே? இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன், ஒரு ஒரு ஸ்டேஜ் ஏஜியை தாண்டி நீங்க பார்க்கணும். ஏஜியை கடந்து ஒரு என்னன்னா நீங்க நிறைய ஈவெண்ட் இருக்கும். 80s கமல் நிறைய இடங்கள்ல பாம்பேல போய் கலந்துப்பார் காலத்தில். ஸோ நிறைய பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ல இவங்க கலந்துப்பாங்க, பப்ளிக் ஈவெண்ட்ல கலந்துப்பாங்க, போய் இவங்கள பேசுவாங்க. ஒரு அரசியல் தலைவர் வந்து ரஜினியோட பார்த்து பேசுறது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு நடிகராக மட்டும் அறியப்படாமல் ஒரு சமூக ஒரு ஒரு பிரபலமாகவே கொண்டு போனாங்க. இன்ஃப்ளூயன்சிங் இம்பாக்ட், இன்ஃப்ளூயன்சர் எல்லாமே. நீங்கள் வந்து ஒரு புத்தக வெளியீட்டு ரஜினி வருவார், ஒரு ஆன்மீக ஃபங்க்ஷன்லாம் இருப்பார். ஸோ எல்லா விஷயங்களும் இருக்கும்போது ஒரு முனிவர் அவர் பார்ப்பாரு. எல்லா மாதிரி ஏதாவது அவர் நிறைய வந்து அதாவது ஆஃப் ஸ்க்ரீனில் நடக்கிற சில விஷயங்கள், அவர் இமயமலை போகிறதும் திருவண்ணாமலை பற்றி பேசுகிறது எல்லாமே ஒரு செய்திகளாக வரும். பட் நடிகர் விஜய்ங்கிறது ஒரு நடிகராகவே அறியப்படுகிறார். அதான் சிக்கல் இங்கே. அதை தாண்டி அவருக்கு என்ன ப்ரொஃபைல் இருக்கு? ஓகே, உங்கள் படம் நடிக்கிறீங்க, உங்கள் படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கரமாக பிரேக் பண்ணுது, ரைட்டு. உங்களுடைய ஆஃப் ஸ்க்ரீன் என்ன இமேஜ் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய டே டு டே லைஃப் என்ன இருக்குது? அக்ரீட் சார். இப்போ இந்த பாயிண்ட்ல தான் நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ ஜோசப் விஜய்னு சொல்லி அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா போன்றவர்கள் சில பேர் வந்து எதிர்த்து நமக்கு ஒரு ஃபேஸ் கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு எதிர்த்து இவங்க வந்து அந்த மெர்சல் ரிலீஸ் டைமில் விடக்கூடாது, போகக்கூடாது, படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு சின்ன அவர் என்ன பண்ணார், கையொப்பம் போடும்பொழுது கூட ஜோசப் விஜய்னு போட்டு எனக்கு என் ஐடென்டிட்டி இது பண்ணிக்கிறதுல ஒரு இது கிடையாதுன்னு சொல்லும்போது தமிழ்நாடு அதை வந்து அவர் பின்னாடி போய் நின்று சப்போர்ட் பண்ணாங்க. இது ஒரு பாயிண்ட். விஸ்வரூபம் படத்துக்கு வந்து ஜெயலலிதா கொடுத்த கொடைச்சல் எல்லாருக்குமே தெரியும். விஸ்வரூபம் படத்தில் வந்து எப்படி வந்து கமல்ஹாசன் பின்னாடி வந்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்து நின்னாங்க, அவரை சப்போர்ட் பண்ணுங்க, அவர் போறன்னொன்னே ஒரு எமோஷ்னலான அந்த சீன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இது ரெண்டையும் சேர்த்து நான் சொல்கிறேன். தலைவா சமயத்தில் வந்து ஜெயலலிதா ரொம்ப பெரிய குடைச்சல் கொடுத்து படம் ரிலீஸ்க்கு பிரச்சனை பண்ணும்பொழுது இவர் போய் ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, இந்த மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகணும், நிறையா பேரோட வாழ்க்கை அதில் இருக்குது, சினிமா இருக்குது, ஏதோ அந்த இடத்துல வந்து அவருக்கு கிடைச்ச அந்த அனுதாபம் அண்ட் தென் அச்ராஜா மாதிரியான ஆட்களுடைய எதிர்ப்பு அப்படின்றது வந்து ஒரு பப்ளிக்கில் வந்து இவர் வந்து ஒரு அத்தாரிட்டிக்கு எதிராக பேசக்கூடிய அல்லது இவர் வந்து அத்தாரிட்டியோடைய டார்கெட்டுக்கு ஆளாகக்கூடிய ஒரு ஆள், இவங்க பக்கம் நிற்கலான்னு ஒரு பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணலைங்களா? இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து திரும்ப அதை எப்படி மக்கள் டீகோட் பண்ணுவாங்கன்னா, சரி இவன் பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் குரல் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, குரல் கொடுக்குறீங்க, அந்த நீங்கள் கொடுக்குற குரல் வந்து அது வந்து பப்ளிக் அக்செப்ட் பண்ணிக்கிற குரலாக இருக்கணும். இப்போ நீங்கள் ரஜினி பற்றி சொல்லும்போது அவர் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டார் காரில், அதனால் அவர் கோவப்பட்டு நடந்து போனார், தட் இஸ் ஈவன் ட்ரூ ஈவெண்ட் தான். ஆனால் அதற்காகத்தான் ஜெயலலிதாவை எதிர்த்தார் அப்படிங்கிற கன்க்ளூஷன் கொண்டு வர முடியாது. அதுபோல தான் விஜய் வந்து நீங்கள் அவருக்கு படம் நெருக்கடியெல்லாம் வந்து பார்த்தா அவர் எம்ஜிஆர் எதிர்க்கவே இல்லை. ஆமாம். ஸோ இப்போ இது வந்து நெருக்கடி, படம் நெருக்கடி இருந்தது. ஆனால் நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, உங்கள் மனசில் காயப்பட்டிருக்கலாம், காயம் இருக்கும், இருக்கும், பட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸோ நீங்கள் கன்வின்சிங்காக மக்கள் வந்து ஒரு பொது நலனுக்காக, ஒரு பொது பிரச்சனைக்காக நீங்கள் குரல் கொடுக்கும்போது மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது இதுதான், நீங்கள் நடிகர் தான், உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, ஆனால் நீங்கள் உங்களுடைய பர்சனலாக நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கிறது மக்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய டே டு டே வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குது, உங்களுக்கான உங்கள் பொலிட்டிக்கல் என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் என்ன இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரொம்ப அடிப்படையான விஷயம் தானே. நீங்கள் சரி நீங்கள் வரீங்க சார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னால் அதை பண்ண முடியாது ஆனால் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் எத்தனை ரஜினி கமலுடைய பேட்டிகள் பாருங்க, அந்த காலத்தில் 90s அரசியல் கேள்விகள் நிறைய பேசி, எல்லாமே அரசியல் கேள்வி தான். அதாவது அதாவது பூச்சி முழுகாமல் இருக்கும், எல்லாம் பூச்சி முழுகாக இருக்கு. ரெண்டாவது யதார்த்தத்தை மீறிலாம் இருக்கும், ஒரு சிஸ்டத்தை மாற்றணும்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு சினிமா நடிகர் இந்த மாதிரி விஷயத்தையும் பேசியிருக்காங்க. அது வந்து காமன் ஆடியன்ஸை கவர்ந்து எடுக்குது. ஓகே, இவர் நடிகர் மட்டும் இல்லப்பா, இவர் வந்து மற்ற விஷயங்களையும் கவனிச்சிட்டு இருக்காரு, இவர் மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் முதல்ல நான் அதுக்கு நம்பிக்கையான விதை அதுதான். அதனால தான் ஒரு 96ல் ஒரு வாய்ஸ் கொடுக்கும்போது அதை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அது மாதிரியான எந்த இன்டர்வியூஸுமே ஒரு சினிமா நடிகருங்கிற தாண்டி விஜய்ங்கிற ஒருவருடைய பிம்பம் வெளியிலே வரல, இது வரைக்கும் வரல. நீங்கள் கட்சியே ஆரம்பிச்சிட்டீங்க,
கட்சி ஆரம்பித்து 2 மாநாடு போட்டீங்க, பல லட்சங்கள் செலவு பண்ணி மாநாடு போட்டீங்க. இதுக்கப்புறமும் அந்த இமேஜ் எமர்ஜ் ஆகலைங்கும் போது எப்படி அப்போ நீங்கள் திரும்ப உங்களை நம்பி தானே கட்சியே நடக்குது? இப்போ உங்களை பில் பண்ணணும்ல. நான் வெறுமனே வந்து ஒரு காட்சி அரசியலாக ஒரு நடிகராகவே அவங்கள பிம்பம் கொடுத்துட்டு போனால் அது பெரிய அளவில் எடுப்படாது. உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் தாட்டு ஒரு 4 பத்திரிகையாளர் கூப்பிட்டு பேசலாம். ஒரு இல்லைன்னா பத்திரிகையாளரே வேணாம், நீங்கள் ஏதாவது ஒரு மற்ற பேசுறாங்களே சார், அவங்க தான் இந்த ஆணவ கொலையால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் நம்ம மேடை ஏத்துறோம்னு சொல்லி, கஸ்டோடியல் டெத்தில் இறந்தவங்களை மேடை ஏற்றணும்னு சொல்லி, இல்லை அவங்கள கூப்பிட்டு நேரடியாக அவங்க வீட்டுக்கு கூட்டும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் தாண்டி நீங்கள் பத்திரிகையாளர் கூட வேணாம், பாதிக்கப்பட்டு கூட வேணாம், ஒரு சோஷியல் ரிஃபார்மர், ஒரு சோசியலை வந்து நிறைய சிறிதாக பார்க்குறவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்கள்ட்ட பேச வச்சு அவங்க வெளியில் வந்து நான் வந்து விஜய் கிட்ட பேசினார் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இது விஷயமே நடக்கவே இல்லை. ஓகே ஓகே. இன்ஃபேக்ட் நல்ல ஆட்களை தான் சுற்றி வச்சிருக்காரு. அது அர்ஜுனாலேருந்து ஆரம்பிச்சு செலவு பண்ணக்கூடிய ஆட்கள்லேருந்து பொலிட்டிக்கலாக ஒரு அனலிஸ்ட் எல்லாம் பார்க்குறாங்க, ஒரு கவர்மெண்ட் மிஷினில் இருந்தவங்க வந்திருக்காங்க, ஸோ நிறைய பொட்டன்ஷியல் ஆட்கள் இருக்காங்க. பட் இவருக்கும் அவருக்குமான உரையாடல் எப்படி நடக்குது, ஒரு நடக்குதா இல்லையான்னு தெரியாது. அவரு நடந்ததுன்னா அவங்க வெளில வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், இல்லை விஜய்க்கு வந்து இந்த செக்டாரில் இதை ஒரு மாற்றம் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அது அர்ஜுனாவோ அருண்ராஜா வந்து சொல்லியிருந்தா எப்படி இருக்கும். ஆனால் அவங்க பேசுறது வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க. விஜய் மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படி இப்படின்னு சொல்றது வந்து பொலிட்டிக்கலாக போயிடுது. ஆக்சுவலாக அது பொலிட்டிக்கலை தாண்டி ஒரு சோஷியலாகவும் ஒரு நம்பிக்கை கொண்டு வரணும். அதுதானங்க நீங்க மாற்று. அது மிஸ் ஆயிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார், இது நீங்கள் சொல்றது 100% ஏற்றுக்கிறேன். ஆனால் இப்போ ஒரு ஃப்ளிப்பான ஒரு கொஸ்டின் நான் என்ன முன் வைக்கிறேன்னா, இது எல்லாமே எனக்கு புரியுது. என் தளபதிக்கு வந்து அரசியல் தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்ன, அவர் பொலிட்டிக்கலி மூவ் பண்ணா மூவ் பண்ணலன்னா என்ன, அவர் ஓட்டு போட சொல்கிறார். 4 மணிக்கு நான் படத்துக்கு முதல் ஷோக்கு வந்து படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதை தாண்டி என் தளபதியோடைய முகத்துக்காக நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு இல்லைங்களா. 6 மணிக்கு போய் ஓட்டு போட்டுற போகிறாங்க, 7 மணிக்கு போய் வந்து பூத்தில் உட்காந்துருக்க போகிறாங்க, எப்போ ஆரம்பிக்குதோ கடன் நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு அது ஒரு திருவிழா கோலம் மாதிரி, ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவை கொண்டாடுற மாதிரி போலிங்கை கொண்டாடக்கூடிய, பிளைண்டாக தன்னுடைய தலைவரை ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய லாயலிஸ்ட் தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சைசபிள் ஓட்டு வரதானே போகுது. இவருக்கு அரசியல் தெரியுது தெரியல, பேசுறாரு பேசல. ஜெயலலிதா வந்து கிட்டத்தட்ட யாரையுமே பார்த்தது கிடையாது. 4 வருஷம் போயிட்டு கொடநாட்டில் இருப்பாங்க. திடீர்னு வந்து கொடிசியாவில் வந்து ஒரு கூட்டம் போடும்பொழுது, அதான் இவர் செங்கோட்டையனுமே சொன்னார் இல்லைங்களா, கோவை குலுங்கியது, மதுரை அதிர்ந்தது, திருச்சி திமிரியது, இந்த மாதிரிலாம் சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் இவங்களுடைய ஓட்டு வந்தாலே போதும்னாலே ஒரு மினிமம் கேரண்டி கிடைக்காதா? ஏன்னா இந்த விக்கிரவாண்டி கூட்டமாகட்டும், இதில் மதுரையில் நடந்த கூட்டமாகட்டும், பெருசாக வந்து அரசியல் ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக பேசலை. ஆனால் அதற்கு ஒரு ஆரவாரம் கிடைக்குது தானே. இது ஓட்டாக கன்வெர்ட் ஆகாதா சார்? நீங்கள் சொன்ன 100% கரெக்ட். தட் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் விஜய். நீங்கள் 4 மணிக்கு போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறவன் 7 மணிக்கு போய் கண்டிப்பாக ஓட்டு போடுவான், தேடி கண்டுபிடிச்சி சின்னத்துக்கு ஓட்டு போடுவான். அவன் மட்டும் போடாமல் அவன் கூட இருக்கிற ஃபேமிலியையும் கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு போவான், வயசானவங்களையும் அழைச்சிட்டு போய் எப்படியாவது போட்டு நம்ம வீட்டில் எனக்காக போடுங்க இப்போ டெடிக்கேட்டாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பண்ணுவாங்க, உண்மையிலே இருக்காங்க, கண்டிப்பாக இருக்காங்க. பட் இவங்க பண்ணாலும் மேக்ஸிமம் எவ்வளோ போகும்னா ஒரு 13 to 15% ஓட்டு வரும். 13 to 15%. நீங்க சொல்றது அந்த டென்சிட்டியோட வெறித்தனமா செஞ்சாங்கன்னா மினிமம் 8% கேரண்டி. நான் கேட்டது 5% தாண்ட வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா நீங்க 13 சொல்றீங்களே. 8% மினிமம் கேரண்டினா விஜயகாந்த் ஏற்கனவே செட் பண்ணிருக்காரு. 8ன்றது சீமானோட பர்சன்டேஜ். 8 சீமானுக்கான இது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்றேன் ஒரு கம்ஃபர்டபுளா 6 to 8% போவார். நீங்கள் சொல்கிற சினாரியா வந்து 8% தாண்டி போகிறதுக்கு எப்போ இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு வெறித்தனமாக ஒரு இதுதான் முழு நேரமாக செய்து என்னுடைய குடும்பத்தை என்னுடைய சுற்றி இருக்கவங்களாம் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, அதெல்லாம் அக்ரெசிவ் பண்ணால் 10% தாண்டி போகும். பட் அது பண்ணால் கூட என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், சீட்டை கன்வெர்ட் ஆகிறது வாய்ப்பே இல்லை. அதை விட எங்கேருந்து உடைக்கிறார் எடுத்து வராங்கிற, அவர் திமுக வாக்குகளை பிரிக்கிறாரா, அண்ணா திமுக வாக்குகளை பிரிக்கிறாரா, சீமான வாக்குகளை பிரிக்கிறாரா, அது வந்து ரிசல்ட்ல பெரிய மாற்றத்தை ஏற்படும். இல்ல எதை பிரிக்கிறான்னு நினைக்கிறீங்க சார்? இது வரைக்கும் யாருக்கு அதிக இம்பாக்ட்? விஜய் வந்ததுனால இந்த கட்சிக்கு ஒரு பெரிய இம்பாக்ட்னா நீங்க டப்புன்னு யாரை சார் சொல்லுவீங்க? இன்னைக்கு வந்து நிச்சயமாக சர்வ நிச்சயமாக சீமான வாக்குகளை பிரிக்கிறார், சர்வ நிச்சயமாக அதிமுக வாக்குகளை பிரிக்கிறார். திமுக ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்றாங்களான்னு தெரியல. ஆனா அவரும் பாமகலாம் ஆல்ரெடி ஆமா சொல்லவே முடியாது. அதெல்லாம் அவங்க வந்து அவங்க ஒரு சின்ன ஏரியால வட தமிழ்நாடு இயங்குறவங்க தானே. அதனால தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது திமுக அதிமுக நாம் தமிழர் தான். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் டேமேஜ் இருக்க தான் போகுது. பட் திமுக கடைசி நேரம் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம்.
ஸோ அவங்ககிட்ட ஒரு யங் தலைவர்கள் இருக்காங்க போது அவங்க மாற்றத்தை ஏற்படலாம். பட் அதிமுக அது மாதிரியான சாத்தியங்கள்லாம் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஓட்டை பிரிக்கிறார். ஓட்டை பிரித்து தான் அவருக்கு ஒரு ஆதரவு தலைமை வர முடியும். திடீர்னு எப்படி வரும்? விஜய் ரசிகர் ஆல்ரெடி ஏதோ ஒரு கட்சியில் ஒரு ஏதோ சார்பு இருந்தவங்க தானே வருவாங்க. திடீர்னு அவருக்கு இங்கே குதிச்சு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் ஓட்டை பிரிக்க, பட் அதனால் சீட்டாக கன்வெர்ட் ஆகாது, அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறதா இருக்குது. உங்கள்கிட்ட டெடிக்கேட்டட் ரோஸ் இருக்காங்க, அதில் யாரும் சந்தேகமே இல்லை, அவங்களால நல்லா பண்ண முடியும். பட் இதை எப்படி அரசியல் மயப்படுத்த போகிறீங்க, இதை எப்படி சஸ்டெயின் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். சரி ரைட்டு, இன்றைக்கி நாங்கள் 13% வாங்கிட்டோம், சீட்டு இல்லை, ஆனால் அந்த கட்சி 5 வருஷம் தாண்டி இருக்குமா அப்படிங்கிறதுக்கான ஒரு கேரண்டட் இல்லையே. இன்னொரு டிஎம்டிகே லெவல் போயிருமோன்றவங்க சந்தேகம் கண்டிப்பாக இருக்காங்க. ஓகே சார், இப்போது ஏன் இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன்னா, ஒருவேளை விஜய்க்கு ஜெயிக்கிறது, இந்த வாட்டி ஜெயிக்கிறது வந்து ஒரு அல்டிமேட் கோல் இல்லைன்னு வச்சுக்குவோம். அவருடைய பேச்சுகளில் வந்து அவர் நேரடியாகவும் ஊடகமாகவும் சொல்கிற விஷயங்கள், ஜெயலலிதா மாதிரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியான தொண்டர்கள், இது தலைவர்கள்லாம் இருந்த ஒரு மாபெரும் கட்சி வந்து இன்னைக்கு சரியானவங்க கையில் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது, அவர் ஒருவேளை இந்த ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, எடப்பாடிக்கான அந்த கரிஸ்மா அடி வாங்கிட்டே இருக்குது. அன்வர் ராஜா போகிறாரு, டிடிவி போயிட்டாங்க, சசிகலா போயிட்டாங்க, செங்கோட்டையன் போயிட்டாங்க, அதாவது பர்செப்ஷன் பாலிடிக்ஸ்லேயும் ஒரு ஆள் போகிறாங்க, ஜாதி ஓட்டுலேயும் நிறைய பேர் போகிறாங்க, லாயலிஸ்ட்டுகளும் கழண்டு போகிறாங்க. அப்படின்ற ஒரு ஸ்திரமற்ற தன்மை இருக்கும் பொழுது அதை டார்கெட் பண்ணி அந்த ஓட்டை வாங்க பார்ப்போன்ற ஒரு அப்ரோச் இருக்கு இல்லைங்களா. மேபி இந்த எலெக்ஷனில் பலன் கொடுக்காமல் இருக்கலாம், 2029லையோ இல்லை 31லையோ இப்போ இருக்கிறத விட பெட்டரா, அதாவது ஒரு விருதாச்சலம் எம்எல்ஏ பாயிண்ட்லேருந்து ரிஷிவந்தியத்துக்கான விஜயகாந்தோட மூமெண்ட் இருக்கும் பொழுது ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்தாங்க இல்லையா, அந்த லெவலுக்கு கூட இது நகராதா? இல்லை, இவர் ஆக்சுவலாக விஜய் வந்து பேசிக்காக அதிமுக பொறுத்தவரைக்கும் பெரிய அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு. எப்படின்னா அது வந்து ஒரு வீக்காக இருக்கிற மாதிரியே கடந்து போகிறாரு, பேசாமலே கடந்து போகிறது கூட அது ஒரு ஹிடன் எஜெண்டா தான். பட் நீங்கள் என்னென்ன ஒரு விஷயம் பண்ணலாம், பாஜகவையும் திமுகவுக்கும் எதிர்க்கிற ஒரே ஆல்டர்னேட் நான் தான் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் திரும்ப 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 பண்ணி களத்தில் போய் நீங்கள் ப்ரூவ் பண்ணாலே அதிமுகவோட விட நீங்கள் அப்புறம் எடுக்க முடியும். பட் அதை பண்ணாமல் வெறுமனே உள்ளே உட்காந்துக்கிட்டு சொல்கிறதுல தான் பலன் கொடுக்காது நான் சொல்ல. ஒரு வேளை அதிமுக ஏற்கனவே எடுத்த 65 சீட்டை விட, சரி தோற்று போகிறாங்க வச்சிங்களேன், 65 சீட்டுக்கு மேலே கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஒரு 20 சீட்டு எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறாங்க. என்ன எனி ஒஸ்காஸ்க்கு எப்படி 70-80 எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒஸ்ட் சினாரியோ சொல்கிறேன், அப்படின்னா கூட அவங்க 78 விஜய்க்கு வந்து ஒரு 10-20 அப்படி வச்சிங்களேன் சீட்டா. ஓகே, அப்படி வந்தால் கூட நீங்கள் கமிட் பண்ண, நீங்கள் வந்து உங்களை வந்து அதிமுக கூட நீங்கள் தோற்று போய்விட்டதுல தான் அர்த்தம். உங்களை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, உங்களை வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அல்டர்னேட்டிவோட உங்களை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற, அதாவது உங்கள் வரையறையின் படி அவர் குறைந்தபட்சம் அதிமுகவோட அதிகம் வாங்கினாதான் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் தான் வந்து பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக இருக்க முடியும். வந்தால் தான் நீங்கள் பிஜேபிக்கு அல்டர்னேட்டிவ், திமுக அல்டர்னேட்டிவ் சொல்ல முடியும். அதுக்கு வாய்ப்புகளே இல்லாத போது வேற என்னதான் செய்ய? சீமானோட அதிகம் வாங்குவீங்களா, ராமதாஸோட அதிகம் வாங்குவீங்களான்னு சொல்றதுல இருக்கக்கூடிய ஆபத்து சொல்றீங்க. ஆபத்து இருக்கு. அது டார்கெட்டே கிடையாது ஆக்சுவலாக. அது செய்யவே கூடாது. அதுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய ஃபர்னிச்சரை உடச்சி இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஆக்சுவலாக. அதெல்லாம் ஈஸிலி நீங்கள் ஒரு சினிமா பிரபலம் ஆக்சுவலாக உங்களை எப்படி பொசிஷன் பண்ணுறீங்க, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கெல்லாம் அல்டர்னேட்டிவாக பொசிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அவங்க கூட போட்டி போட்டு வாங்குறதுல ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இது வந்து நீங்கள் செய்வது செயல்படுவதில் தான் இருக்கிறது. நீங்கள் களத்தில் போய் இறங்கி பண்ணிங்கன்னா அது ஈஸியாக நீங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் அதிமுக ஓவர்டேக் பண்ணலாம், சீமானை ஓவர்டேக் பண்ணலாம், பாமக பண்ணலாம். அது சாத்தியம் இல்லை. அது களத்தில் போய் நிற்க முடியாது, சாத்தியம் இல்லை ஆக்சுவலாக. நீங்கள் ரெண்டாவது திமுக அவருக்கு என்ன பயனா, ஏன் அதிமுக ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாரு? ஏன்னா திமுக ஒரு கூட்டணிக்கு சேர போகிறாங்கன்றனால அப்படி பேசுகிறான்னு சொல்கிறாங்கல்ல சார், அது இல்லைங்களா? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை, கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து கூட்டணி சேர்ந்தால் கூட அவருக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்காது. ஸோ அதனால் இருக்கிறத நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணுங்கிறதுக்காக தான் அவர் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறாரு. நீங்கள் சொல்ல வந்தது நான் சொல்கிறது வந்து என்னென்னா, திமுக கிட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, வலுவான ஆட்சியில் இருக்காங்க. பாஜகட்டையும் சில அவங்ககிட்ட ஏஜென்சி இருக்குது. ஸோ அவங்கள வந்து நேரடியாகலாம் ஒன்றும் செய்ய முடியாது. பட் அதிமுக வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு. நிச்சயமாக நமக்கு வந்து அதிமுக பிடிக்காத நமக்கு ஓட்டு போட வந்துருவாங்கங்கிற மாதிரி ஒரு அண்டர் எஸ்டிமேட்டில் போகிறாரு. எனக்கு இதெல்லாம் பெரிய, அதாவது மக்கள் வேற மாதிரி இருக்காங்க. மக்கள் என்னுடைய லோக்கல் இஷ்யூஸ் யார் அட்ரஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்குறாங்க. விஜயை ரசிப்பார்கள், விஜய்க்கு வேணால் ஓட்டு போய் முதல் நாள் ஓட்டு போடுவாங்க. பட் யார் வந்து ரொம்ப சீரியஸான அரசியல் சீரியஸாக அணுகக்குழுவர் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி எடுத்துக்கலாமா சார், அவர் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கான ஒரு லீடர் வாய்ஸாக இருக்காரு, ஆனால் என் டிஸ்ட்ரிக்டோடைய வாய்ஸ் பேச எனக்கு ஆள் இல்லை, என்னோட டிஸ்ட்ரிக்டோடைய அல்லது என்னுடைய வார்டுக்கு இருக்க பிரச்சனையை சொல்றதுக்கு விஜய் சைட்ல இருந்து ஆள் இல்லைன்றதுனால மக்கள் போக மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க சொல்றதை எடுத்துக்கலாம். அதை செய்திருக்கலாமே அவரு. இப்போ இதே ஸ்டைலில் வந்து விஜயகாந்த் செய்யல.
இதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் வந்து லோக்கலில் ஒரு லீடர்ஸ் கிரியேட் பண்ண முடியல. ஆனால் என்ன பண்ணார், லோக்கலில் போய் மக்களை பார்த்தாரு, பேசினார், ஒரு நம்பிக்கை கிரியேட் பண்ணார். அவர் அதுக்கப்புறம் தான் படிப்படியாக தான் ஒரு லோக்கல் லீடர்ஸை கொஞ்சம் அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் அவர் பண்ணல. இந்த ஸ்டேஜில் தான் விஜய் இருக்காரு. அவர் சொல்றாரு சார் எல்லா தொகுதியிலும் நான் தான் ஏன் இதுதான் வந்து உங்களோட சின்னம், இதான் ஃபேஸ் அப்படின்னும் போது அது போதாதா? அது பயங்கர டெம்ப்ளேட் சார். இதெல்லாம் இப்போ 70 வருஷத்துக்காக அறத பழச கிளீஷ் ஆயிடுச்சுலா. காமராஜர் சொன்னது இதைச்சுலா. காமராஜர் காலத்தில் ஒவ்வொருத்தரும் இதை சொல்லியிருக்கேன். என்னையே உங்கள் மகனா வீட்டில் ஒருவனாக நினைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய வேட்பாளரை நானே நிற்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய டைலாக், என் பேரை சொல்லி ஜெயிச்சுட்டு வந்துருவேன். இன்னைக்கு அதெல்லாம் சரியாக வராது. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப ஈஸியாக என்னுடைய வேட்பாளரை எனக்கு அடித்தா வாட்ஸ்அப் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. மெயில் ஐடி வச்சுருக்காங்கன்னு கேட்குறான். ரொம்ப எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரெஸ்பாண்ட் பண்ணி எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? நிறைய பதவிகள் எம்எல்ஏ கவுன்சிலர் எல்லாம் நிறையா வந்துட்டேன்னா அவங்க ஈஸிலி ரீச்சபிளாக இருக்குன்னு பார்க்குறான். நீங்கள் சொன்னதுக்காகலாம் அப்படிலாம் போடக்கூடிய இடத்துல இப்போ இல்லை. விஜயை கொண்டாடுவார்கள், எல்லாம் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து ஒரு சீரியஸான அரசியல் பேசக்கூடியவர்கள் தான் அதிகம் நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில். அதான் அப்போ அவங்க வந்து அவருக்கு ஓட்டு போடுறது யோசிப்பாங்க. இது இந்த வகையுமே ஒத்துக்கிறேன் சார். இறுதியான கேள்வி, இந்த வகையுமே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ இந்த பிரபல்யத்துக்கு ஓட்டு போகிறத விட வெகுஜன பிரச்சனைக்கு ஒரு மவுசு இருக்குது. பொதுமக்கள் வந்து வெகுஜன பிரச்சனைகளை பேசுகிறவங்களை வந்து சூஸ் பண்ணுவாங்க அரசியல் பேசுகிறவங்கள விட. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த நிலைப்பாட்டுப்படி சீமானுக்கு தானே வந்து விஜயை விட அதிக வாக்கு கிடைக்கணும். எல்லா பஞ்சாயத்துக்கும் போறாப்புல, எல்லாத்துக்கும் பேசுறாரு, திமுகவை திட்டுறாப்புல, பாஜக திட்டுறாப்புல, அதிமுக திட்டுறாப்புல, எல்லாரையும் திட்டுறாப்புலன்னும் பொழுது ஒரு திட்டுற அந்த சென்ஸ் போராடுறாரும்போது இந்த நீங்க சொல்றபடி பார்த்தீங்கன்னா அப்போ தாவேகாவுக்கு வந்து தாவேகாவை விட நாம் தமிழருக்கு அதிக ஓட்டு கிடைக்கணும்ல. ஆனால் நீங்க முதல்ல சொல்லும் பொழுது நாம் தமிழரை விட தாவேகா அதிக ஓட்டு வாங்குவாங்கன்னு சொல்றது வந்து முரண் இல்லைங்களா? அது என்ன முரண் காரணம்னா, சீமான் வைக்கிற தத்துவம், அது தமிழ் தேசியங்கிற தத்துவம், அது தமிழர் அல்லாத தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. ரெண்டாவது அவர் பேசுகிற பேச்சுகள் வந்து பல பேச்சுகள் வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்க முடியாத அளவிற்கு ஒரு கற்பனை நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயங்கள் அவர் பேசுகிறதா மக்கள் நினைக்கிறார். அவரை பேச ரசிக்கிறாங்க எல்லாரும். அவர் பெரிய போராளி, நல்ல பேச்சாளர் இருக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறதுல சாத்தியம் இல்லைங்க. நீங்கள் அந்த எபிலிட்டி கொடுக்கணும்ல, இவரால் ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிற எபிலிட்டி, அந்த இதை கொடுக்கணும். அதை கொடுத்தா தான் மக்கள் சீரியஸாக வைப்பாங்க. அதை ஒரு இடத்துல கூட இம்ப்ரெட் பண்ணவே இல்லையா அவர். லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கூட அவர் ஏதாவது கொஞ்சம் கணிசமாக ஜெயிச்சிருந்தா கூட அடுத்த லெவலில் பார்த்துருப்பாங்க. சரி ரைட்டு, எம்எல்ஏன்னா நம்ம திமுக அதிமுக போகலாம், குறைந்தபட்சம் வார்டு லெவல்லையாவது நம்ம நாம் தமிழர் ஆதரிப்போங்கிற நிலைமைக்கு வந்திருக்கலாம் மக்கள். அது கூட அவர் செய்யலை. என்னன்னா அது காரணம்னா அந்த நம்பகத்தன்மைங்கிறது இங்கே மிஸ் ஆகுது. நல்லா பேசுகிறார், பட் அதை வந்து கனெக்ட் ஆகும். மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா அது வந்து நம்ம கதைக்கு உதவாத வேறு விதமான விஷயமா, ஏட்டு சுரைக்கா, அதுதான் பார்க்குறாங்க வழியா. அது வந்து அது ஒரு தத்துவம்லாம் பேசும்போது மக்கள் நீங்கள் ரொம்ப பிளைனாக பேசணும். எல்லா மக்களையும் நீங்கள் கவரணும்னா தத்துவம் கொள்கையெல்லாம் பேச முடியாது. அவங்களுக்கு என்ன தேவை, ஒரு செயல் திட்டங்களாக கொண்டு போகணும். அது சீமான்ட்ட மிஸ் ஆகுதான் நான் பார்க்குறேன். நன்றி சார். ரொம்ப நீண்ட நெடிய விளக்கங்களோடு சுவாரஸ்யமாக அரசியல் எங்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தீங்க. மீண்டும் ஒரு சந்திப்பில் உங்களுடன் கண்டிப்பாக உரையாட காத்திருக்கோம். நன்றி சார். Subscribe to One India and never miss an update.